எது சரி, எது தப்பு அப்படின்னு முடிவு செய்ற விஷயத்திலேயே மக்களுக்குள்ள நெறைய பாகுபாடு இருந்துட்டு தான் இருக்கு. அதுவும் காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு தப்புன்னு படுற விஷயம் ஒரு சிலருக்கு சரின்னு படலாம். எனக்கு சரின்னு படுற விஷயம் ஒரு சிலருக்கு தப்புன்னு படலாம். எது சரி, எது தப்புன்னு முடிவெடுக்கிற விஷயத்திலேயே அது ஒரு சாராருக்கு அநீதியாவும், ஒரு சாராருக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாவும் இருக்கும். இல்ல 2 சாராருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கும். இல்ல 2 சாராருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். இப்படி எது சரி, எது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இல்லாம போயிட்டே தான் இருக்கும். நம்மளால கடைசி வரைக்கும் ஒரு ஒத்த கருத்துள்ள முடிவுக்கு வரவே முடியாது. இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி மாறல் விஷயங்கள்லயே எது சரி, எது தப்புன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்று கருத்து உடையவங்களா இருக்கிறதே சப்ஜெக்டிவ் மொராலிட்டி தான். சப்ஜெக்டிவ்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரம் விழுது. அது கிட்ட இருக்கவங்களுக்கும் மரம் விழுதுன்னு தான் அர்த்தம். தூரமா இருக்கவங்களுக்கும் மரம் விழுது. ஆக மொத்தம் மரம் விழுந்திருக்கு. அது அந்த பெர்சன்ஸை பொறுத்து மாறாது. இது அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அங்க உண்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது மரம் விழுந்திருக்கு. அதுவே நான் பக்கத்துல இருந்தேன். எனக்கு மரம் விழுந்த சவுண்ட் கேட்டுச்சு. அதனால நான் மரம் விழுந்ததை ஒத்துக்கிறேன். நான் தூரமா இருந்தேன். மரம் விழுந்த சவுண்ட் எனக்கு கேட்கல. அதனால நான் மரம் விழுந்துன்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வேறுபாடா இருக்கிறதுக்கு பேரு சப்ஜெக்டிவ். மாரல் விஷயங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே சப்ஜெக்டிவா தான் இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில கண்ட்ரீஸ்ல பெண்கள பார்க்கறதே தப்பு. இன்னும் சில கண்ட்ரீஸ்ல பெண்கள பார்க்கலாம், ஆனா பேசக்கூடாது. இன்னும் சில கண்ட்ரீஸ்ல பெண்கள பார்க்கலாம், பேசலாம், ஆனா அவங்கள தொடக்கூடாது. இன்னும் சில கண்ட்ரீஸ்ல பார்க்கலாம், பேசலாம், கை குடுக்கலாம், ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம். அத தாண்டி எதுவும் பண்ணக்கூடாது. இன்னும் சில கண்ட்ரீஸ்ல அத தாண்டி என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அவங்களோட கன்சர்ன் இருக்க வரைக்கும். இதுல நம்ம எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு நம்ம வரவே முடியாது. அடுத்து திருமண விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெண்களோட திருமண வயது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்குமே மாறிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு பொலிவியா எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு 16 வயதும் பெண்களுக்கு 14 வயதும் இருக்கு. கியூபா எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு 18 வயது பெண்களுக்கு 16 வயது. காங்கோ எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு 18 வயது பெண்களுக்கு 15 வயது. இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு 21 வயது பெண்களுக்கு 18 வயது. சைனா எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு 22 வயது பெண்களுக்கு 21 வயது. இப்படி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் அந்த கண்ட்ரீஸோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட சட்டங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் மாறுதான்னு கேட்டோம்னா அந்த மாறுதல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்குள்ளேயுமே சில மாறுதல் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா பேரண்டோட கன்சென்ட் இல்லாம பண்றதுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வயது வரம்பு 18 தான். ஆனா பேரண்டோட கன்சென்ட்டோட திருமணம் நடக்குதுன்னா ஆண்களுக்கு 14 வயசுலயும் பெண்களுக்கு 13 வயசுலயும் பண்ணி வைக்கலாம். கியூபாக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு 16 வயசுலயும் பெண்களுக்கு 14 வயசுலயும் பண்ணி வைக்கலாம். இப்படி மாறுதல்கள்ன்றது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்குள்ளேயுமே சரி ஒரு மனுஷங்களோட கருத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதல்கள் ஏற்பட்டு தான் இருக்கு. இதுல எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு, ஒரு ஒத்த கருத்துடைய முடிவுக்கு நம்மளால கடைசி வரைக்கும் வரவே முடியாது. மற்ற கண்ட்ரீஸ்ல இந்த வயசுல தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கறத அனுமதியா பார்க்குற இடத்துல இந்தியா மாதிரியான ஒரு சில கண்ட்ரீஸ்ல நீங்க அந்த வயது வரம்புக்கு கீழே நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா சைல்டு மேரேஜ் அஃபென்ஸ்ன்னு சொல்லி நம்மள ஜெயிலில் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்தியால அந்த வயது காலங்காலமா அது ஒரே வயது லிமிட் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2006ல பெண்களோட திருமண வயது 18 இருந்தது. 2021ல அதை 21 வயசா அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இது இன்னும் ஒரு 10-15 வருஷம் போச்சுன்னா இந்த 21ங்கிறது கூடவும் செய்யும். அதனால இதுதான் கரெக்ட், இந்த ஏஜ்ல தான் பண்ணணும், இந்த ஏஜ்ல தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளால கடைசி வரைக்கும் ஒரு ஒத்த கருத்துல வரவே முடியாது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள்ல ஒத்த கருத்துடையவங்களா நிக்கிறோம் அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் அதிக நன்மை நமக்கு கொடுக்குதோ அதை நல்லதுன்னு சொல்லியும், எந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அதிகமா கெடுதியை கொடுக்குதோ அதெல்லாம் கேடு விளைவிக்கிற விஷயம்னு நம்ம நிக்கிறோம். ஆனா அதையுமே நம்ம நடைமுறைப்படுத்துறதுல ஒத்து போறோமான்னு கேட்டா கிடையாது. இன்னும் அதுல தோத்துட்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மது விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மனுஷங்களுக்கு ஹெல்த் வைஸாகவும் சரி மென்டல் வைஸாகவும் சரி நம்மளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதுலேயுமே மாற்று கருத்து நிறைய பேருக்கு இருக்குது. கொஞ்சோண்டு குடிச்சிக்கலாம், அளவாக குடிச்சிக்கலாம், எப்போவாச்சும் குடிச்சிக்கலாம், எதனா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நல்ல விஷயம் நடக்கும்போது மட்டும் குடிச்சிக்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள், வேறுபட்ட கருத்துக்கள் மக்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி மது அருந்தது தப்பான விஷயம்ன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே அதை அமல்படுத்த முடியுதா, அது மது குடிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அமல்படுத்த முடியுதான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல மது குடிக்கிறது சாதாரண ஒரு விஷயமா நடந்துட்டு தான் இருக்கு. ஈவன் நம்ம கண்ட்ரீஸ்லையுமே அது அப்படிதான் இருக்கு. அது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஒரு தடைங்கிறது வரல. அதையும் தாண்டி என் மனசாட்சிக்கு நான் உட்பட்டு நடக்கிறேன்,
என்னோட மனசுக்கு எது தப்புன்னு படுதோ நான் அதை செய்ய மாட்டேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ நான் அதை செய்வேன். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு என் மனசாட்சி சொன்னதுபடி நான் நடப்பேன் அப்படின்னா, அதுலயுமே சப்ஜெக்டிவான விஷயங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு திருடன் வந்து திருடிட்டு போறான் அப்படின்னா, நம்ம மனசாட்சிக்கு தெரியும் திருடுறது தப்புன்ட்டு. மனசாட்சியே இல்லாம திருடுறோமேன்னு சொல்றோம். ஆனா அந்த திருடனோட பார்வையில அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, ஏதோ ஒரு நீடு இருக்கு, அதனால திருடுறான். அவன போய் கேட்டீங்கன்னா, திருடுறது தப்பான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தேவை இருக்கு நான் திருடுறேன். என் மனசாட்சிக்கு அது தப்புன்னு படல, சரின்னு தான் படுதுன்னு சொல்லுவான். இன்னும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம நாட்டிலேயே நெறைய பேரு மக்களோட பணத்த சூறையாடிட்டு, அவங்க சந்தோஷமா தான் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்மளால எதுவும் பண்ண முடியல. அவங்க கிட்ட போயிட்டு என்னப்பா மனசாட்சியே இல்லாம இப்படி கொள்ள அடிக்கிற, மனசாட்சியே இல்லாம இப்படி மக்கள் பணத்த திருடுறியேன்னு கேட்டா, அவங்க கிட்ட நீங்க மனசாட்சி எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தேவை நான் எடுத்துக்கிட்டேன்னு தான் சொல்லுவான். இதுலயுமே நம்ம வந்து ஒத்த கருத்துக்கு வர முடியாம தான் இருக்கோம். அப்ப நம்ம எப்பதான் ஒரு ஒத்த கருத்துக்கு வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே ஒரு பேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சட்டங்களா இருக்கட்டும், இந்த கலாச்சாரங்களா இருக்கட்டும், இந்த மாரல் வேல்யூஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ் இருக்கணும். அந்த பேஸ் எப்படிப்பட்ட ஒரு பேஸா இருக்கணும்னா, அது மனுஷன் கையில இருக்க வரைக்கும் முடியாது. ஏன்னா மனுஷன பொறுத்த வரைக்குமே ஒருத்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பண்றது தான் கரெக்ட்ன்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன கேட்டீங்கன்னா, அவன் பண்றது தான் கரெக்ட்ன்னு சொல்லுவான். ஸோ மனுஷன அப்பாற்பட்டு அதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அதுக்கு ஒரு மேக்கர் இருக்கணும். அந்த மேக்கர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா, அவருக்கு அதிகமான ஞானம் உள்ளவரா இருக்கணும். மனுஷங்களோட சைக்காலஜி மொத்தமா தெரிஞ்சவரா இருக்கணும். ஆ யார் பக்கமும் பயாஸ்டா இல்லாம, நீதிய வந்து சமமா எல்லாருக்குமே வழங்குறவரா இருக்கணும். அப்படி ஒரு அதிக வல்லமையும், ஞானமும் பெற்றவர தான் நம்ம வந்து இறைவன்னு சொல்றோம்.